சக்கரை மச்சி. என் பேரனுக்காக நான் ஆசையா செஞ்ச கேக்கு இவன் பிறந்த நாளைக்கு இந்த கேக்கு தான் வெட்டணும். ரொம்ப தேவை. இவன் என் புள்ள, இவனுக்காக ஆசையா செஞ்ச கேக்கு இதத்தான் இவன் வெட்டணும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. தாத்தா மூசா வா 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 வா. இந்த பாரு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். நீ 1000 வருஷம் வாழணும்டா. என் பேரனுக்காக நான் ஆசையா செஞ்ச கேக்கு இவன் பிறந்த நாளைக்கு இந்த கேக்கு தான் வெட்டணும். ரொம்ப தேவை. இவன் என் புள்ள, இவனுக்காக ஆசையா செஞ்ச கேக்கு இதத்தான் இவன் வெட்டணும். அதெல்லாம் முடியாது. ஏங்க, என்னங்க இது அநியாயம்? நான் செஞ்ச கேக்க தான் இவன் வெட்டணும். சொல்லுங்க. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். என்னடா கரெக்ட்? நான் செஞ்ச கேக்கு தான் இவன் வெட்டணும். இதுவும் கரெக்ட் தான். என்னங்க? அப்பா சில்லு, என்ன காப்பாத்துங்கப்பா. என்னடா இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும்பா. ஒரே ஒரு முடிவு தான்டா. என்ன? இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கு சண்டை போடுறாங்கல்ல, இவங்க நாக்க முதல்ல வெட்டுவோம், அப்புறமா கேக்க வெட்டுவோம். தாத்தா ஒரு சூப்பர் ஐடியா. என்னடா? அம்மா பாட்டி 2 பேரும் கேட்க வைங்க. என்னடா கண்டு பண்ண போற? இப்ப பத்த வைங்க. காட்ரி புடி. நீயா? இல்ல இல்ல, சீக்கிரம். அவசரப்படாத. வாடி. முதல்ல நீ பத்த வச்சிரு. Happy birthday to you. Happy birthday to you. புஷ்பமணி. Happy birthday to you. அப்பா, ராசா, 2 கேக்கு வெட்டுறியே, இந்த யோசனை எப்படியா உனக்கு வந்துச்சு? இவன் என் புள்ள. என் பேரன். நீங்களும் அம்மாவும் என்னோட 2 கண்ணுங்க மாதிரி எந்த கண்ணும் கலங்கறத நான் விரும்பல. சபாஷ் மூசா, உன் புத்திசாலித்தனத்தை நான் மெச்சுறேன். ஆச்சும். தாத்தாவோட பிறந்த நாள் பரிசு. தேங்க்யூ தாத்தா. இந்த பக்கம். இன்னைக்கு என்னோட பிறந்தநாள். போன தடவை நான் உங்க எல்லாரோடையும் இருந்தேன். ஆனா இந்த தடவை கௌரி, எனக்கு 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில். டீச்சர் என்ன நல்லா திட்டிட்டாங்க. நீ? நான் தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட். நிஜமாவா கௌரி? இந்த எக்ஸாம்ல எங்க கிளாஸ்லயே யார் குறைஞ்ச மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தாங்க. அதுல நான் தான் ஃபர்ஸ்ட். போடி, உனக்கு எப்பவுமே தமாஷ் தான். வீட்டுக்கு போய் ரேங்க் கார்டை காட்டினா அம்மா பிச்சு உதறிடுவாங்க. அதை நினைச்சாவே இப்போ எனக்கு வயிறு கலக்குது. எதுக்கு அம்மா கிட்ட காமிக்கணும்? அப்பா கிட்டே காட்டி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் வாங்கிக்கலாம். அது எப்படி? அம்மா 2 நாளா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காட்டல, நாளைக்கு ஸ்கூல்ல வந்து டீச்சர் கிட்ட கேட்பாங்க. படிச்ச அம்மாவா இருந்தா இதான் தொல்லை. கபாலி இருக்கான்ல, அவனுக்கு கணக்குல 5 மார்க். அந்த 5க்கு பக்கத்துல ஒரு 0வை போட்டு 50 ஆக்கி அவங்க அம்மா கிட்ட காமிச்சிருக்கான். அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு, சமத்து எப்பவுமே இப்படிதான் படிக்கணும்னு அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்க காசு கொடுத்துருக்காங்க. நமக்குன்னு ஒரு அம்மா வந்து வாச்சிருக்காங்களே. சரி சரி, எப்படியும் அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்க தான் போறோம். வா வா. அம்மா மூடி எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன நடக்க போகுதோ? சாமி தான் நம்மளை காப்பாத்தணும். ஏன் இவ்வளோ லேட்டு? ஏன் இவ்வளோ லேட்டு? ரேங்க் கார்டு வாங்கிட்டு வந்தீங்களா? கேட்குறேன்ல, பதில் சொல்லுங்க. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எங்க? உங்களை தான் கேட்குறேன்.
திமிரு உங்களுக்கு? ஒவ்வொருத்தரும் 3-4 பாடத்துல ஃபெயில் ஆயிருக்கீங்க. தினமும் ஸ்கூலுக்கு போறதும் வர்றதும், கேட்டா நல்லா படிக்கிறேன்னு போய் சொல்றது. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் முன்னாடியே கொடுத்துருப்பாங்களே, இவ்வளவு நாள் ஆயும் காட்டலன்னு எனக்கு சந்தேகம் தான். ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல இப்படி ஃபெயில் ஆயிருக்கீங்களே, ஆனுவல் எப்படி பாஸ் பண்ண போறீங்க? இப்படியே விட்டா நீங்க உருப்பட மாட்டீங்க. இதோ வரேன். அம்மா மறுபடியும் சூடு போட கம்பி எடுக்க போயிருக்காங்களா? அப்படி இருக்காது. அன்னைக்கு தான் சூடு போட்டாங்களே, இன்னைக்கு அவங்க வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாங்க. இந்த நேரத்துல கூட உனக்கு ஜோக்கா? உங்களை என்ன பண்ற பாரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு படிக்கிறத விட வேற என்ன வேலை? இன்னும் ஒழுங்கா படிப்பீங்களா? இப்படி 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் இருக்கீங்களே, ஆனுவல் எக்ஸாம்ல எப்படி பாஸ் பண்ண போறீங்க? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உங்களை இப்படியே விட்டா சரிப்பட மாட்டீங்க. வாங்க. நீங்க படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். நீங்க ஸ்கூலுக்கு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். உங்களுக்கு சோறு தண்ணி எதுவுமே கிடையாது. இங்கே கடங்க, அப்பதான் உங்க கொழுப்பு அடங்கும். போச்சு சத்தம். இந்த கனகவல்லி, கௌரி, கௌதம், பசங்க எங்க? தூங்கிட்டாங்களா? சாப்பிட்டாங்களா? சாப்பிடல. ஏன்? எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் மார்க் வாங்கிட்டு வந்திருக்குங்க கழுதிங்க. அதுக்காக? நல்ல பெரம்பலே சாத்துனேன். அதுக்காக போய் பசங்களை அடிப்பாங்களா? ஆமா, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க பறிஞ்சு பறிஞ்சு வரதுனாலதான் அதுங்களுக்கு துள்ளு விட்டு போகுது. கொஞ்சம் கூட பயமே இல்ல. வர வர சரியாவே படிக்கிறது இல்ல கழுதிங்க. இல்ல கனகவல்லி, அதுக்காக நீ பசங்களை அடிச்சிட கூடாது. அது மட்டும் இல்ல, ரூம்ல போட்டு பூட்டிட்டேன். கடக்கட்டும். கனகவல்லி, நீ செய்யறது ஒண்ணு கூட சரியா இல்ல. ஒரு தாய் மாதிரி நடந்துக்கோ. எங்க போறீங்க? நான் போய் பசங்களை கூட்டிட்டு வர போறேன். இது பாருங்க, தயவு செஞ்சு நான் கண்டிக்கு போறது நீங்க தலையிடாதீங்க. அவங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி செய்யறேன். ஒவ்வொரு விஷயத்துலயும் நீங்க தலையிட்டு அவங்க ஃபியூச்சர் கெடுத்துறாதீங்க. இப்ப நீங்க ரூம போய் திறந்தீங்க, நல்லா இருக்காது. ஆமா, வர வர இந்த வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு. அங்க நாங்க எப்படி கைதிகளை நடத்துறோமோ அப்படி நீ இங்க எங்களை நடத்துற. உனக்கா எப்போ தோணி பசங்களை எழுப்பி சாப்பாடு போடுறியோ அப்போ எனக்கும் சாப்பாடு போடு. நான் போய் தூங்குறேன். ஆமா, நான் கொடுமைக்காரி. நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்? அத புரிஞ்சுக்க மாட்டீங்களே. போங்க. கௌதம், கௌரி, கௌதம். யார் நீங்க? நான் கௌதமோட டீச்சர். ஓ, வாங்க உட்காருங்க. என்ன திடீர்னு? ஏதோ முக்கியமான விஷயமா? சாரி, பெரிய தப்பு நடந்து போச்சு. நேத்து கௌதம் கௌரியோட மார்க் ஷீட்டை மாத்தி கொடுத்துட்டேன். எங்க கிளாஸ்ல இன்னொரு கௌரியும் கௌதமும் படிக்கிறாங்க. அவங்க இனிஷியல் தான் வேற. அவங்க மார்க் ஷீட்டை தான் மாத்தி இவங்க கிட்ட கொடுத்துட்டேன். நான் ராத்திரி வீட்டுல போய் பார்த்தப்பதான் ஷாக் ஆயிடுச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க பிள்ளைங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த கௌதமும் கௌரியும் தான் மக்குங்க. எல்லா பாடத்திலுமே ஃபெயில். உங்க பிள்ளைங்களோட மார்க்க பாத்தீங்களா? அவங்கள வார்த்தையால கண்டிச்சிங்களா இல்ல அடிச்சு உதைச்சிட்டீங்களா? சாரி டீச்சர், கண்ணு மண்ணு தெரியாம பெரம்பால் அடிச்சிட்டேன். நீங்க அவங்க அம்மா தானா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, அவங்க சித்தியோன்னு நினைச்சேன். அவங்க தான் இப்படி கொடுமைப்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
இப்போ உங்களுக்கு யார் என்ன தண்டனை கொடுக்கறது? சரி, கௌதமும் கௌரி எங்க? ஒரு நிமிஷம் இருங்க, கூட்டிட்டு வரேன். கௌரி, கௌதம். இல்லடா செல்லம், அம்மா அடிக்கிறதுக்கு வரல. அம்மா உங்களை அடிக்கிறதுக்கு வரல. உங்க ஸ்கூல் மிஸ் வந்திருக்காங்க. உங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை தப்பா மாத்தி கொடுத்துட்டாங்களாம். நிஜமாவே நீங்க தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா. அம்மா தான் உங்களை புரிஞ்சுக்காம அடிச்சிட்டேன். சாரி. இனிமே அம்மா உங்களை அடிக்க மாட்டேன். வாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். கௌரி, கௌதம், ஐ எம் வெரி சாரி. என்னோட தவறால நீங்க 2 பேரும் அம்மா கிட்ட அடி வாங்கிட்டீங்க. நீங்க நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தோம். என்னோட தவறால உங்க அம்மா கிட்ட அடி வாங்கியிருக்கீங்க. ஐ எம் வெரி சாரி. ஆமா, இவங்க அப்பா இல்லீங்களா? அவர் காலையிலே டியூட்டிக்கு போயிட்டாரு. ஓ, அப்படியா? சரி, பசங்களை சீக்கிரமா ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருங்க. சரி டீச்சர். நான் கிளம்புறேன். இருங்க, இவ்வளவு தூரம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காஃபி சாப்பிட்டு போங்க. ஓகே. கௌதம், கௌரி, ஆமா, மூசா தான் டீச்சர், டீச்சர் தான் மூசா. சர்ப்ரைஸ் மூசா, நீ டீச்சரா வருவேன்னு நாங்க நினைக்கவே இல்ல. தேங்க்யூ மூசா, நீ டீச்சரா வருவேன்னு நானும் எதிர்பார்க்கல. ராத்திரி உங்க 2 பேரையும் உங்க அம்மா அடிக்கும் போது எனக்கே பாவமா இருந்துச்சு. என்ன பண்றது, மனசு கேட்கவே இல்ல. உங்க வேதனைய பார்த்து நான் ராத்திரி பூரா தூங்கவே இல்ல. உங்களை அடிச்சதுக்காக உங்க அப்பா உங்க அம்மாவோட ராத்திரி சண்டை போட்டாரு. பாவம், அவரும் சாப்பிடல. அப்படியா மூசா? ஆமா, அதனால தான் உங்களை உங்க அம்மா கிட்ட இருந்து காப்பாத்த நான் உங்க டீச்சர் மாதிரி வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் மூசா, அம்மா கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினதுக்கு. அது சரி, நானும் நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டேன். அத நிரூபிக்கிற மாதிரி நல்லா படிச்சு நிஜமாவே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். மூசா, இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் மூசா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான், சொல்லிட்டேன். கவலையே வேண்டாம் மூசா, நாங்க நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து காமிக்கிறோம். அம்மா வராங்க. இந்தாங்க. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். அப்ப எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி. கௌரி, கௌதம், ஸ்கூலுக்கு சீக்கிரமா சேருங்க. சரியா? நான் வரேங்க. வாங்க. செல்லக்குட்டி, 2 பேரும் சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போவீங்களா? நீங்க ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும்போது அம்மா உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சிருப்பேனா? என்ன? இன்னைக்கு நம்ம மூசாவால தப்பிச்சோம். தேங்க்யூ மூசா. மூசா. என்ன எல்லாரும் அமைதியா சோகமா இருக்கீங்க? ஆயிஷா, நீ சொல்லு, என்ன பிரச்சனை? சின்ன, நீயாவது சொல்றா, என்ன ஆச்சு? மர்மங்களே, நீயாவது சொல்லுமா? என்ன இடம் விழுந்துச்சு? எல்லாரும் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க. என்னங்க, இன்னைக்கு நல்ல நாள், ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? என்ன நல்ல நாள்? மூசாவுக்கு பிறந்த நாள். அப்புறம் என்ன, ஓஹோன்னு கொண்டாட வேண்டியதானே? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? எப்படிங்க கொண்டாட முடியும்? ஒவ்வொரு பிறந்த நாளும் என் பேரை வீட்டுல இருப்பான். ஆனா இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, அவனுக்கு பிடிச்ச பலகாரம் செஞ்சு, அவன் சாப்பிடுறத ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் சந்தோஷமா ரசிப்பேன். ஆனா இன்னைக்கு அப்பா, இது வரல உங்கள்கிட்ட நான் எதுவுமே கேட்டதில்ல. இப்ப கேட்கறேன், எப்படியாவது மூசாவை கண்டுபிடிச்சு கொண்டாந்து சேர்த்துருங்க. அது போதும் எங்களுக்கு.
நீ ஏன்டா அவருக்கு கெஞ்சுற? இந்த பாருங்க, இன்னும் 48 மணி நேரத்துல என் பேரை வந்தாகணும், இல்ல நாங்க எல்லாரும் வெளியே போயிடுவோம். என் புள்ள எங்க இருக்கான்னு உங்களால ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதை செய்ய உங்களுக்கு மனசு வரல. இத பாருங்க, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அதை வேற வழியில தண்டிங்க. அதை விட்டுட்டு எங்க பிள்ளை எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அந்த வேதனை எங்களால தாங்க முடியாது. அத்தை சொன்ன மாதிரி 48 மணி நேரத்துக்குள்ள மூசா இங்க வரலனா நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். எங்க சக்தியை வச்சு அவனை நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்பா, நான் உங்க புள்ள. நான் வீட்டை விட்டு வெளியே போனாதான் என் புள்ளைய பிரிஞ்ச வேதனை எப்படி அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களே, இப்ப நான் பேசலாமா? ஏய், மூசாவுக்கு நல்லது நடக்கணும்னு தான் அவனை பாட்டில வச்சு வீசி எறிஞ்சேன். அப்போ நான் அவனுக்கு கொடுத்த தண்டனை இல்லையே, அதை புரிஞ்சுக்காம ஆளுக்காலு என்ன வேதனைப்படுத்துறீங்களே. ஆயிஷா, இத்தனை வருஷம் என் கூட குடும்பம் நடத்தியும் நீ என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சரி, விஷயம் எப்ப இவ்வளவு தூரம் போயிடுச்சோ இப்ப நான் முடிவு சொல்றேன். நீ சொன்ன மாதிரி இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள மூசா உங்க முன்னாடி நிப்பான். கொண்டு வந்து நிறுத்துறேன். நீ பாட்டில இருந்து வெளியில வந்துட்டியா? அங்கதான் இருக்கியா? தாத்தா உன்னை பார்க்க வர்றேன்டா.